சுயநலம் நிறைந்த இந்த உலகில் எல்லோரும் சுயநலமாக வாழ்வதையே பழக்கமாக்கி கொண்டுள்ளார்கள். அவர்களின் பிடியில் உன்னை சிக்க விடாமல் நான் பாதுகாத்து வருகிறேன். உன்னை நாடி வந்து உதவி என்று எவரேனும் கேட்டால் உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய். ஏனென்றால் அவர்களை நான் தான் உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் என்பதை புரிந்து கொள். அவர்களுக்கான உதவியை உன்னால் மட்டுமே செய்ய முடியும் என்று எனக்கு மட்டுமே தெரியும். அதனால் நான் அவர்களை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் தகுதிகள் இருந்தால் மட்டுமே உதவ முடியும். அந்த தகுதி உன்னிடம் நிறையவே இருக்கிறது. அதனால் தான் அந்த பொறுப்பை நான் உன்னிடம் கொடுத்திருக்கிறேன் என் செல்லமே. மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து அதில் நீ மகிழ்ச்சி அடைந்தால் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீ மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய செய்ய என் உள்ள மகிழ்ந்து கொண்டே இருக்கும். இனி யாரிடமும் உதவி என்று கையேந்தும் நிலைக்கு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உனக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் கிடைக்க நான் வழி செய்து கொண்டே இருப்பேன். ஒரு நல்ல விஷயம் உன்னை நாடி வருகிறது என்றால் அது என் ரூபமாகத்தான் இருக்கும் என்பதை மறவாதே. இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரவர்களுக்கான விஷயங்கள் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும். இதுதான் பிரபஞ்ச ரகசியம். வாழ்க்கையில் ஒருவர் மிகவும் துன்பப்படுகிறார் என்றால் அதற்கு அவர் மட்டுமே காரணமாக இருக்க முடியுமே தவிர மற்றவர்கள் இல்லை. அவர்கள் எண்ணத்தில் கடுகளவு கூட தூய்மை இல்லை என்பதே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும். இந்த உலகில் நல்லவன் எவ்வாறு முன்னேறுகிறான் என்று எவரும் யோசிப்பதில்லை. அவன் ஏன் முன்னேறுகிறான் என்று மட்டுமே யோசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இந்த உலகில் என் மீது பக்தி இருந்தால் மட்டுமே நான் சொல்லும் இந்த மந்திர வார்த்தைகளை உணரவும் புரிந்து கொள்ளவும் முடியும். நான் கூறும் வார்த்தைகள் உனக்கு புதிதாக இருக்கலாம். முதலில் நான் சொல்லும் அனைத்தையும் கேட்டுக்கொள். அதன் பிறகு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவற்றை உனக்கு நடக்கும் நிகழ்வுகள் மூலம் நான் கட்டாயம் புரிய வைப்பேன். கோபம் என்பது கோபப்படுபவர்களையே அழிக்கும் ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய நெருப்பு. கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டால் அது நம் மனதைத்தான் அதிக அளவில் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் செய்துவிடும். அதனால் கோபத்தை கொஞ்சம் தூரத்தில் வைத்திருப்பதே உன் வாழ்க்கைக்கு நல்லது. உனது கோபத்தை உனது கட்டுக்குள் வைத்திருக்க பழகிக்கொள். நான் கூறுவதையெல்லாம் நீ கவனமாக கேட்டுக்கொண்டு சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே. வீட்டில் உள்ள பெண்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி பார்த்துக்கொள். எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அனுகிரகம் நிறையவே இருக்கும் என்பதை மறவாதே. யார் மனதில் இருள் இருக்கிறதோ அவர்கள் தான் எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டே இருப்பார்கள். உன் மனதில் வெளிச்சமாக நான் எப்போதும் இருக்கிறேன். அதனால் பயம் என்ற ஒன்று வாழ்க்கையில் உன்னை நெருங்கவே நெருங்காது. நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் என் செல்லமே. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்வதும் அதுதான். உன் உறவுகள் மனதில் வன்மம் இல்லை என்றால் அவர்கள் உனக்கு உதவ முன் வருவார்கள். அவர்கள் மனதில் வன்மம் துளி அளவு இருந்தால் கூட அவர்கள் உன்னை கவனிக்கவே மாட்டார்கள். உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்கள் மனதில் உன்னை நலம் விசாரிக்கும் எண்ணம் என்பது வரவே வராது என்பதை தெரிந்து கொள். ஏனென்றால் அவர்களின் மனதில் உள்ள கோபம் உன்னை நலம் விசாரிக்க விடாது. இதை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் கடந்து விடலாம். நான் சொல்லும் வார்த்தையை நீ நன்றாக யோசித்து பார்த்தால் பல உண்மைகள் உனக்கு புரிய வரும். உன் வாழ்க்கையில் நடப்பதைத்தான் உனக்கு உணர்த்துவதற்காக நான் இதையெல்லாம் கூறுகிறேன். நல்ல எண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதை உணர்ந்து வாழ பழகிக்கொள். பிறரை மன்னிக்கும் குணத்தை உன்னிடத்தில் வளர்த்துக்கொள். அதுவே வாழ்வில் பல பிரச்சனைகளை உன்னிடம் நாடவிடாது. பக்தியின் மூலம் நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டால் எனது ஆற்றல் உன்னை சுற்றிலும் அதிகமாகவே நிறைந்திருக்கும். நீ பழகும் நண்பர்களிடம் கெட்ட எண்ணங்கள் மற்றும் தன்னம்பிக்கை குறைவாக இருந்தால் அது உன்னையும் பாதிக்கும் என்பதை மறவாதே. ஏனென்றால் எண்ண அலைகள் என்பது பல விளைவுகளை ஏற்படுத்தும். நல்ல எண்ண அலைகள் என்பது நல்ல அதிர்வுகளை கொண்டு வரும். தன்னம்பிக்கை மற்றும் மனதைரியம் அதிகமாகும். கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களிடம் பழக்கம் வைத்துக் கொண்டால் அவை கெட்ட விளைவுகளையும் மன சோர்வையும் நிறையவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இதை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்காவிட்டாலும் இவற்றை மாற்ற முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணமும் உண்டு என்பதுதான் பிரபஞ்ச விதி. இதை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிக்கொண்டே வரும். ஆற்றில் கல்லெறியும் போது ஓர் அதிர்வலை உருவாகி அது பல அதிர்வினை கொண்டு வந்து சேர்க்கும். அதுபோலத்தான் தீய எண்ணம் கொண்ட நபர்களுடன் பழக்கம் வைத்துக் கொண்டால் நிச்சயம் அது பல பிரச்சனைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீரும். மன பலமும் தன்னம்பிக்கையும் மன தைரியமும் இல்லாதவர்களிடம் ஒரு நன்மையும் கண்டிப்பாக விளைய போவதில்லை என் பிள்ளையே. என்னை நாடி வந்தவர்களுக்கு போதும் என்று மனம் மகிழும்படி அவர்களுக்கான சந்தோஷங்களை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயங்கள் பல ரூபங்களில் நடந்து கொண்டேதான் இருக்கும். அவற்றையெல்லாம் நீ ஒரு பாரமாக பயத்தோடு உன் மனதில் ஒருபோதும் சுமந்து கொள்ளாதே. உனக்கு சிலவற்றை தெரிவிக்க மட்டுமே இந்த நிகழ்வுகள் நடக்கிறதே தவிர உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல. பயம் உன் மனதில் ஏற்படாமல் பார்த்துக்கொள். பயம் ஏற்பட்டால் அடுத்த நிமிடம் கூட உனக்கு பாரமாக தெரியும். பிரபஞ்ச சக்திக்கு மட்டும் பயம் கொள், அது போதும். அதை தவிர நீ பயப்பட வேண்டிய விஷயம் இந்த உலகில் ஒன்றுமே இல்லை என் பிள்ளையே.
நீ என்றும் மனதைரியத்துடன் வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டு. அமாவாசை போன்ற நாட்களில் அடுத்தவர் வீட்டிற்கு செல்வதை தவிர்த்துவிடு. எதுவாக இருந்தாலும் அமாவாசை முடிந்த பிறகு ஒரு தெளிவான முடிவு உனக்கு கிடைக்கும். அப்பொழுது நீ மற்றவர்கள் வீட்டிற்கு அவசியம் என்றால் மட்டும் சென்று வர பழகு. நீ இவ்வாறு செய்தால் பல தடைகள் காணாமல் போகும். பல பிரச்சனைகள் உன்னை நாடாமல் இருக்கும். இவற்றை புரிந்து ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு. நான் ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன் என் செல்லமே. தன்னம்பிக்கையும் மனதைரியமும் உன்னிடத்தில் நிறைவே இருந்தால் உன் தன்மானத்தையும் மன தைரியத்தையும் யாரும் உடைக்க முடியாது என்பதை புரிந்து கொள். நீ மற்றவர்களின் ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர்களின் ஆறுதல் உன்னை மாற்றிவிடும் என்று ஒருபோதும் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆனாலும் அதற்காக நீ அவர்களுக்கு என்ன விலையாக கொடுக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? உன் தன்மானத்தையும் மன நிம்மதியையும் நம்பிக்கையையும் அவர்களிடம் நீ அடமானம் வைக்கும்படி ஆகிவிடும். அந்த சூழ்நிலையை தான் அவர்கள் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த சூழ்நிலையை நீ ஒருபோதும் உருவாக்கி கொள்ளாதே. நான் ஏன் இப்படியெல்லாம் உன்னிடம் கூறுகிறேன் என்றால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து நீ எதையும் கடந்து செல்ல வேண்டும் என்றுதான். உன்னை சுற்றிலும் என் பாதுகாப்பு என்றும் அதிகமாகவே இருக்கும். எந்த பிரச்சனைகள் உன்னை நாடி வந்தாலும் அவை அதிக நேரம் உன்னிடம் தங்குவதற்கு இடமில்லை என்பதே மிகப்பெரிய உண்மை. ஏனென்றால் அவைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் உன்னோடு நான் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. என்னை மீறி உன்னை யார் என்ன செய்துவிட முடியும்? இன்பமும் துன்பமும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு சூழலும் உன் வாழ்வில் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் பல கஷ்டமான விளைவுகளை நீ கடந்து வந்து விட்டாய். இனி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமே உனக்கு நிகழப்போகிறது. நீ என்றும் சந்தோஷமாக வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு சூழலும் இனி நன்மை நிறைந்ததாகவே மாறப்போகிறது என் பிள்ளையே. உன்னை ஏளனம் செய்கின்ற நபர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் சூழலை புரிந்து கொள்ளப் போவதில்லை. அவர்களிடம் நீ எதையும் எதிர்பார்ப்பது மிகவும் தவறான ஒன்று என்பதை புரிந்து கொள். என்றும் மற்றவர்களின் உதவிகளை நாடியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ ஒரு நாளும் வாழ்வில் முன்னேற முடியாது என்பதுதான் உண்மை. தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்யவும் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் தன்மையையும் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். ஏனென்றால் இது பிரபஞ்சம் நேசிக்கும் ஒரு விஷயமாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் எந்த விஷயத்திலும் இறங்காதே. அப்படி இறங்கிவிட்டால் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது என்று முயற்சி செய். மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள். வாழ்க்கையின் ரகசியங்களை தெரிந்து கொள். அவற்றை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். உன்னை துன்பப்படுத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இனி நெருங்காது. உன் வாழ்க்கை என்பது மிகவும் கடினம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி ஒன்றும் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக கட்டாயம் நான் மாற்றி காட்டுவேன். சந்தோஷம் என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. இன்று கஷ்டப்பட்டு பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன் பிறகு சந்தோஷமான வாழ்வை நீ கட்டாயம் வாழத்தான் போகிறாய். அந்த வாழ்விற்கு என்னிடம் நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய். இனி உன் வாழ்வை பற்றி நீ எதற்கும் கவலைப்படாதே. நேரம், காலம், பல சூழல்கள் இவற்றில் எது உன்னை துன்புறுத்த காத்து கொண்டிருந்தாலும் அவற்றை நான் கட்டாயம் முறியடித்து விடுவேன். ஏனென்றால் பிரச்சனை என்பது அதற்கான நேரம் காலத்தை வகுத்து வைத்திருக்கிறது. பிரச்சனைக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும்போது நல்ல மனம் படைத்த உனக்கு ஏன் தைரியம் குறைவாக இருக்கிறது என் செல்லமே? உனக்கான மன தைரியத்தை நான் உனக்கு நிறையவே கொடுப்பேன். உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறத்தான் போகிறது. எவர் ஒருவர் தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறார்களோ அவரை அனைத்து விஷயங்களையும் வெற்றிகளையும் எளிதில் அடைவார்கள் என் பிள்ளையே. அதற்கான தகுதி உன்னிடத்தில் நிறையவே உள்ளது. இவற்றை நீ ஒரு நாளும் மறவாதே. உனக்கான வருங்காலத்தை மகிழ்ச்சியானதாக உருவாக்கி கொள்ள உனக்கு அனைத்து தகுதிகளும் உள்ளது என் செல்லமே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் அடுத்த நொடி உன் வாழ்வை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று யோசித்து செயல்பட தொடங்கு. அதன் பிறகு உனக்கான நல்ல வழிகளை நான் உனக்கு கட்டாயம் உருவாக்கி தருவேன். எந்த சூழ்நிலைகளிலும் கவலை வேண்டாம். எப்போதும் உன்னை நான் பாதுகாப்பேன். இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடப்பதற்கான அறிகுறிகள் உன் கண்முன்னே தோன்றும். ஏன் நீ துன்பம் கொள்கிறாய் என் செல்லமே? எதிலும் துணிந்து செயல்படு. ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் நான் உன்னோடு வந்து நிற்பேன். உன் நம்பிக்கையை பலப்படுத்தவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கொள். நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். என்னை நம்பு என் தங்கமே. உன் வாழ்வில் சோதனைகள் முடிந்தது, வேதனைகள் தீர்ந்தது. இனி நீ செய்ய போவது எல்லாம் சாதனையாகவே மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி பெறப் போகிறாய் என்று தன்னம்பிக்கையுடன் இரு. அர்த்தமற்ற புலம்பல்களால் ஒரு பயனும் இல்லை. அதனால் உன்னுடைய மன நிம்மதியும் மன அமைதியும் தான் காணாமல் போகும் என் பிள்ளையே. என்னுடைய மந்திர வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் தகுதி அனைவருக்கும் கிடைத்து விடாது. உனக்கு அந்த தகுதி கிடைக்கிறது என்றால் அது உன் பக்திக்காக நான் கொடுக்கும் மகத்தான பரிசு என்பதை உணர்ந்து கொள். பொய்யை உரக்க கூறுவதால் பொய் என்றும் உண்மையாகாது. நீ என் பிள்ளை. உன்னை அவமதிக்க இங்கு எவருக்கும் உரிமை இல்லை. அவற்றை நான் ஒரு காலமும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அவர்களுக்கு தக்க தருணத்தில் தண்டனைகள் கிடைத்தே தீரும். ஏனென்றால் அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதைத்தானே அவர்கள் அறுவடை செய்ய முடியும்.
அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் எதுவும் அவர்களுக்கே திரும்ப கிடைத்துவிடும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியே ஆக வேண்டும். அந்த தருணத்தை அவர்களே தான் உருவாக்குகிறார்கள். இதனை அவர்களே நினைத்தாலும் மறுக்க முடியாது. அதற்கான பலனை அவர்கள் பெற்றே தீருவார்கள். நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் இரு. உன்னை துன்புறுத்திய உன் உறவினர்கள் அதற்கான கர்ம பலனை அனுபவிக்கும் நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவே அவர்களை உன்னை விட்டு விலகி சென்று அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் ஒரு நாளும் அவர்கள் வாழ்வில் மரியாதை பெறவே முடியாது. உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் உன் செயல்களும் சிறப்பாக இருக்கும். இதுவே மிகப்பெரிய உண்மை. இதை நீ உணர்ந்து வாழ பழகிக்கொள்ளேன் பிள்ளையே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்வில் பல அதிசயம் நிகழ்த்தவே நான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். உன் வாழ்வில் நீ எவ்வளவோ கஷ்டமான சூழல்களை கடந்து முன்னேறிக் கொண்டே இருக்கிறாய். நீ அதையும் கொஞ்சம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இரு. அப்போதுதான் உனக்கான மனத்தெளிவு உண்டாகும். பல உண்மைகள் உனக்கே தெரிய வரும். உன் வாழ்வில் முன்பு இருந்ததை விட இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று யோசித்துப்பார். பல உண்மைகள் உனக்கே தெரிய வரும். எதையும் எதிர்கொள்ளும் மன தைரியம் உனக்குள் உண்டாகும். முன்பை விட இப்போது உன் வாழ்வில் பல முன்னேற்றங்கள் நிறைந்திருப்பதை நீயே காண்பாய். உன் உறவினர்களை பற்றி நினைத்து கஷ்டப்பட்டு வாழும் நிலை இனி உனக்கு ஏற்படாது. உன் உதவியை தேடி பல சொந்தங்கள் உன்னை நாடி வருவார்களே தவிர நீ யாரையும் நாடி போக வேண்டிய அவசியம் இனி உனக்கு வரவே வராது. ஏனென்றால் உனக்கு மற்றவர்களிடத்தில் நடிக்கும் நிலை என்பது தேவையில்லாத ஒன்று. ஆனால் உன் உறவினர்களுக்கு அது கைவந்த கலை. அவர்கள் உன்னிடத்தில் ஒரு நடிப்பு, மற்றவர்களிடத்தில் ஒரு நடிப்பு என்று நாடக வாழ்க்கையை வாழ்பவர்கள். அப்படி வாழ்பவர்களுக்கு கஷ்டம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். அது அவர்களுக்கு பழகியும் போயிருக்கும். அவர்களுக்காக இனி உன் நேரத்தை வீணடிக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் உன் நம்பிக்கைகள் பலப்படும் போது உன்னிடம் கட்டாயம் வந்து சேரும். உன் நம்பிக்கையை சிதைக்க நினைக்கும் மனிதர்களிடம் நீ எவ்வளவு பேசினாலும் ஒரு பயனும் இருக்க போவதில்லை. நீ அவர்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னிடத்தில் நம்பிக்கையை மட்டும் இன்னும் பலப்படுத்திக் கொள். நீ உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டால் சந்தோஷம் என்னும் பொக்கிஷம் உன்னிடத்தில் நிரந்தரமாக தங்கிவிடும். நம்பிக்கை குறையும் இடத்தில் மனக்குழப்பமும் மனவேதனையும் மன அதிருப்தியும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் வாழ்க்கையின் பலமே நம்பிக்கைதான். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையில் முன்னேற வழியே இல்லை என்பதுதான் உண்மை. இதை உணர்ந்து உன் வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே முடிவு செய்து கொள் என் பிள்ளையே. இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள். உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. உன்னை பற்றி எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல, நீ ஒன்றும் விளைபொருளும் அல்ல என் பிள்ளையே. உன் அனைத்து பிரச்சனைகளையும் உன் அம்மன் நான் பார்த்து கொள்கிறேன். இனி நடக்க போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நம்பு. நீ எப்போதும் மன வலிமையோடும் மன தைரியத்தோடும் இரு என் பிள்ளையே. அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். உன் நம்பிக்கையை என் மீது வைத்து விட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் வாழ்வில் பல இன்பங்கள் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது. அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. பல வார்த்தைகளை கூறி உன் குடும்பத்தில் கஷ்டத்தை உண்டாக்க நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் நல்ல வார்த்தைகளை கொடுக்கவும் மற்றும் நல்ல விஷயங்களை சொல்லவும் என்னை தவிர யாராலும் முடியாது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகிறது என்று என் ஆலயத்திற்கு வந்து சில நேரங்களில் என் மீது மிகவும் கோபம் கொள்கிறாய். உன் கோபம் வீணானது என் பிள்ளையே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் கொடுத்தே தீருவேன். நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்பி சென்றுவிடும் என்பதை தெரிந்து கொள். ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம். யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம். இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் ஒழுக்கத்தை விட சிறந்த உடை வேறு எதுவும் கிடையாது. இதனை கட்டாயம் நினைவில் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். மன திருப்தி உனக்கு இயற்கையாகவே கிடைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம். அதை எப்போதும் உன்னிடத்தில் தக்க வைத்துக்கொள். நீ பெற்றிருக்கும் உறவுகளை வைத்தே உன் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது. தவறான மனிதர்களை உறவுகளாக ஏற்றுக்கொண்டு பிறகு நிம்மதியை இழந்து தவிக்காதே என் செல்லமே. உறவுகளிடம் எப்போதும் கொஞ்சம் கவனமாகவே இரு. கோபத்தை சேமித்து வைத்து அதனை வைராக்கியமாக வெளிப்படுத்து. முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் முழு நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை. அது உன்னுடைய செயலிலும் புரிதலிலும் மட்டுமே உள்ளது. சிலர் உன் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம்
நீ உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் என் பிள்ளையே. சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்து விடாதே. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட மன நிம்மதியே அவசியமானது. இதனை நான் உனக்கு நிறையவே தருவேன். நீ என்றும் எதற்கும் கலங்காதே என் செல்லமே. உன்னை பாதுகாக்க நான் என்றும் உன் கூடவே இருப்பேன். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே. ஏனெனில் கற்றுத்தருவதை வாழ்க்கை எப்போதும் நிறுத்துவதில்லை. தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே, முடிவுதான் முக்கியமானது. முடிவு என்றும் உனக்கு நல்லதாகவே அமைய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதை மறவாதே. எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை நீ விரும்பியபடியே நீ உருவாக்குவதுதான் என்பதை நினைவில் வை. உன் வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக மாற்றி அமைக்க நான் வழிவகுப்பேன். இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரையும் நம்பாதே. எந்த தேவையும் இல்லாமல் யாரும் உன்னிடம் பழக மாட்டார்கள் என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொள். நீ ஒரு விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய் நிற்கும். வாழ்க்கையில் மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, நிம்மதியும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ இப்படி புலம்பிக் கொண்டே இருப்பது வீணானது என் செல்லமே. உன் வாழ்வில் நீ எதிர்பாராத நேரங்களில் பல அதிசயங்களை அள்ளிக் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் இருந்த பல பிரச்சனைகளை நான் முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வரவேற்க நீ காத்து கொண்டிரு என் செல்லமே. உனக்கு பல ரூபங்களில் நான் காட்சி அளித்து உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை நான் கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன். அது நான் தான் என்பதை நீதான் இன்னமும் உணராமல் இருக்கிறாய். உன் மன நிம்மதிக்கு மருந்து நீ என் மீது கொண்ட உன் பக்தி மட்டுமே. அதை என்றும் உன் கையில் வைத்துக்கொள். அது உன் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும். உன் உண்மையான பக்திக்கு நான் பல ரூபங்களில் உனக்கு நல்ல விஷயங்களை பரிசாக அளித்துக் கொண்டே இருப்பேன். பக்தியினை உன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்வது உன் பொறுப்பு. நீ என்றும் உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக தக்க வைத்துக்கொள். நீ அப்படி செய்வதால் உன் அழகான எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக் கொள்ளலாம். உன் எண்ணத்தில் தூய்மை அதிகமாக உள்ளது. அதனால் தான் நான் உன்னிடம் நிறைய நேரம் செலவிட விரும்புகிறேன் என் செல்லமே. இனி உன் சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பு என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் மீதும் உன் மீதும் அதிக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும். நீ கண்ணீர் விட்ட காலம் முடிந்துவிட்டது. உன் சந்தோஷத்திற்கு ஆரம்பம் வந்துவிட்டது. உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியும் நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அவற்றை என்னிடத்தில் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி உன் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். என்னை பற்றி நீ அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கிறாய். அதனால் தான் உனக்கு என்னுடைய மந்திர வார்த்தைகளை பரிசாக அளித்துக் கொண்டே இருக்கிறேன். அவற்றை பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு என் செல்லமே. கவலை என்னும் தீயினை உன் மனதில் என்றும் விதைக்காதே. அதற்கு பதிலாக சந்தோஷம் என்னும் விதையினை தைரியமாக விதைத்துக்கொள். அந்த விதை பல அழிவில்லாத இன்பங்களை உன்னிடத்தில் பெருகச் செய்யும். உன் மனதினை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நடந்து முடிந்த சோகங்களை நினைப்பதை நிறுத்திவிட்டு நடந்து முடிந்த சந்தோஷங்களை நினைத்து சிரிக்க பழகு. அது உன் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதை விட்டு நீ எவ்வளவு துன்பப்பட்டாயோ, எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ அதை மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டு வாழ்வில் பல மணி நேரங்களை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய். இனி அப்படி செய்யாதே என் செல்லமே. இனி நீ கடந்த காலங்களில் கடந்து வந்த கஷ்டங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இனி வரும் காலங்களில் இன்பமாக மாறும் என்று நம்பு. அவ்வாறே அதை நான் மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது. என்னுடைய பல அற்புதங்களை காண நீ என்றும் மகிழ்ச்சியோடு காத்திரு. உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். அதுதான் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தர வழிவகுக்கும். அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கு அதிகம். உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையிலே அன்பானவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே. எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாகவே இரு என் பிள்ளையே. எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே. ஒரு முறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். உன் பிரச்சனைகள் வாழ்வின் ஒரு பகுதி. அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை. முயன்றால் உன்னால் எதுவும் முடியும். உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும். என்னிடம் வந்த பின் கவலை வேண்டாம். இனி உன்னை நான் காப்பேன். தடைகளை எல்லாம் தாண்டிச் செல். நம்பிக்கையுடன் இரு. எல்லா சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன். இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான். யாரையும் அவசரப்பட்டு நம்பி உன்னுடைய அன்பை கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு நிற்காதே. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது. நீ நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயலவில்லை என்பதே உண்மை. ஒரு விஷயத்தை சரியாக பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே.
உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ விரைவில் அடையப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. ஒருவருடைய வலியின் வேதனை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான். உனக்கு வலிப்பதை போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் உன்னை காயப்படுத்தி பார்க்க எந்த வழிகளும் உன்னை நெருங்காது. சுமைகளைக் கண்டு நீ துவண்டு போய்விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது என் செல்லமே. உன்னால் சுமக்க முடியாத எந்த சுமைகளையும் நான் உனக்கு தந்துவிட மாட்டேன். எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்ல வைக்கும். உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள். அதுதான் உறவுகளை கையாளும் சரியான வழி என் செல்லமே. நீ எப்போதும் நல்லதே நினை. உன்னுடைய நல்ல எண்ணமும் செயலும் தான் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே. எது தோல்விக்கு காரணம் என்றும் வெற்றி பெற என்ன வழி என்றும் யோசித்துக் கொண்டே இரு. நிச்சயம் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு வசமாகும். எப்போதும் நேர்மறையாகவே சிந்தனை செய்ய செல்லமே. மற்றவர்களைப் போல் நீ வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே. மனித பிறப்பு என்பது அவரவர் கர்மவினை பொறுத்தே அமையும் என்பதை புரிந்து கொள். பிறரிடம் சந்தோஷத்தை அதிகமாக பகிர கற்றுக்கொள். அது பல மடங்காக உன்னிடமே திரும்ப வந்து சேரும். நீ ஒரு விஷயத்தை போட்டு எப்போதும் குழப்பிக் கொண்டே இருக்கிறாய். அத்துடன் அந்த விஷயத்தினால் மிகவும் மனவேதனை அடைகிறாய். இதனால் உனக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது. நீ இவ்வாறு இருந்தால் உன் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படும் என் செல்லமே. எனவே எதையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செய்யும் தர்மம் தான் உன்னையும் உன் குலத்தையும் காக்கும். மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளையும் தர்மத்தையும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என் செல்லமே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே. ஏதோ ஒரு காரணத்தால் உனக்கு வர இருந்த துன்பத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் என் பிள்ளையே. உன் எண்ணங்கள் விரைவில் நிறைவேற நான் வழிவகுப்பேன். நான் உன் மூலமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன். நான் சொல்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. அன்பு, பாசம், பக்தி நிறைந்த இடமாக உன்னை சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வந்துவிட்டது என் செல்லமே. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு மாய பிம்பம் என்பதை புரிந்து கொள். அவற்றால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ இனி எதற்கும் கலங்காதே. நல்லதே நினை. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. நான் பார்க்கப்படும் பொருள் அல்ல, நான் பார்வைக்குள் இருக்கும் சக்தி. நான் மனதால் நினைக்கப்படும் பொருள் அல்ல, அந்த மனதிற்கு சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கும் மகா சக்தி. மலர்களின் அழகு எப்படி பரவி இருக்கின்றதோ அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் எனது ஆற்றலும் பரவி இருக்கின்றது. பூவில் அழகு எங்கு இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அதே போல் பிரபஞ்சத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்று யாராலும் சொல்லவே முடியாது. நான் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு திசையிலும் எப்போதும் கலந்தே இருக்கின்றேன். நீ இயற்கையை நேசிக்க பழகிக்கொள் என் பிள்ளையே. இயற்கை நான் உனக்காக படைக்கப்பட்ட பொக்கிஷம். நீ அதனை கண்டு உன் உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்து விடு. உன்னை வேண்டாம் என விட்டு விலகியவர்களை நீ எப்போதும் நினைத்து கூட பார்க்காதே. நீ உன் உறவினர்களை நம்பி பிறக்கவில்லை. உன்னை எதிர்காலத்தில் நல்ல குணம் கொண்ட பிள்ளையாகவும் மற்றவர்களுக்கு பல நன்மைகள் உன்னால் நடக்க வேண்டும் என்றும் நான் பல திட்டங்கள் போட்டு உன்னை இந்த பூமியில் பிறக்க அனுமதித்தேன் என் பிள்ளையே. அது புரியாமல் மற்றவர்களுக்காக வீணாக உன் நேரத்தை செலவிடுகிறாய். இனி அவ்வாறு நடக்க நான் விட போவதில்லை. உனக்கு பல கடமைகளை நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். இதனை எவராலும் தடுக்க முடியாது. நான் உனக்கு தரப்போகும் அதிர்ஷ்டத்தையும் யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே. நீ ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் போது தடைகள் வந்தால் ஏன் மிகவும் வருந்துகிறாய்? தடைகள் வந்தால் அது ஒன்றும் நிரந்தரமில்லை. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதனை நான் சரி செய்வேன் என முழுமையாக நம்பி அந்த தடைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதனை நான் மாற்றி காட்டுவேன். உன் வீட்டில் எலுமிச்சைக்கனி எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்போதுதான் எதிர்மறை எண்ணங்களும் பண தடைகளும் உன்னிடம் நெருங்காமல் இருக்கும். உனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை சரி செய்வது என் வேலை என எப்போதும் உணர்ந்து கொள். உன்னிடம் மனதைரியம் அதிகமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நீ சுலபமாக கடந்து விடலாம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நேற்றைய நாள் உன் கையில் இல்லை, நாளைய பொழுதும் உன் கையில் இல்லை. இப்போது இந்த நொடி மட்டும்தான் உண்மையானது என்பதை நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் அதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் விதி என்பதை உணர்ந்து கொள்.
இனி வரும் காலத்தை இன்பமான காலமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். அது எப்படி என நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் செல்லமே. நீதான் பக்தியின் வசம் வந்து விட்டாயே, அதன் விளைவு என்னவாக இருக்கும்? அதுவும் நன்மையாகத்தானே இருக்கும். அதனால்தான் இனி உன் வாழ்வில் பல நன்மைகளை காணப்போகிறாய். பிள்ளையே, நீ காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் வீடு முழுவதும் மஞ்சள் நீரினை தெளித்து வருவது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஆகையால் நான் உனக்கு சில உண்மைகளையும் பிரபஞ்ச சக்தியின் மகிமையையும் எடுத்து கூற வந்திருக்கிறேன். மிகவும் கவனமாக கேட்க தொடங்கு என் பிள்ளையே. செவ்வாய்க்கிழமை தோறும் குளிக்கும் போது தவறாமல் கல்லுப்பு சிறிது தண்ணீரில் கலந்து குளித்து வா என் பிள்ளையே. அப்படி செய்தால் உன் எதிர்மறையான எண்ணம் உன்னை விட்டு விலகுவதை நீ காண்பாய். ஏன் அம்மா இப்படி கூறுகிறீர்கள்? எனக்கு பழக்கப்படுத்த கஷ்டமாகவே இருக்கும் என நீ நினைப்பது எனக்கு தெரிகிறது. நான் என்ன செய்வது என் பிள்ளையே? உன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் அல்லவா? உன் அம்மா எனக்கு தெரியும் என் பிள்ளை இதனை கண்டிப்பாக செயல்படுத்தும் என்று. செவ்வாய்க்கிழமைகளில் நீ வேறு எங்கேயாவது சென்று விட்டாலும் முடிந்தவரை கல்லுப்பு போட்டு குளிப்பதனை நிறுத்தாதே. அத்துடன் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் என் பெயரினை நீ 101 முறை எழுதி வர பழகிக்கொள். பின்பு அனைத்தும் நல்லதாகவே நடப்பதை நீ காண்பாய். நீ விரும்பும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. இது உனக்கான வார்த்தைகள். உன் போராட்ட வாழ்க்கைக்கு முடிவு வந்துவிட்டது. நீ புலம்பினால் அதனை கேட்டு பொறுமையுடனும், நீ கோபத்தை காட்டினால் அதனையும் அனுசரித்து என்னால் மட்டுமே உன்னை மன்னித்து உனக்கு நல்ல வழியை காட்ட முடியும். செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு 2 வாழைப்பழம் கொடுத்து வா. இதனை ஒரு 5 வாரம் தொடர்ந்து கடைபிடி. அதன் பின் அஷ்டலட்சுமியின் அனுகிரகத்தையும் பெறுவதற்கு நான் வழிவகுப்பேன். நான் எப்போதும் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே மிக பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என நினைப்பதும் எல்லோர் மீதும் நம்பிக்கை வைப்பதும் தான். அது எப்படி சாத்தியமாகும் என் பிள்ளையே? நான் இந்த பிரபஞ்சத்தில் பல வித்தியாசங்களை படைத்துள்ளேன். அதுபோல்தான் மனித இனத்தின் பிறப்புகளும் என் பிள்ளையே. நல்ல சிந்தனைகளை சிந்திக்க உன்னை பழக்கப்படுத்திக்கொள். உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் உன்னை விட அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறேன். உன் துன்பங்களை என் காலில் போட்டுவிட்டு இன்பத்தை என்னிடம் இருந்து அள்ளி சென்று கொண்டே இரு. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மனசோர்வு உன்னை நெருங்காமல் இருக்க உன் ஆழ் மனதை நேர்மையாக சிந்திக்க மட்டுமே பழக்கப்படுத்திக் கொள் என் பிள்ளையே. பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்ட எல்லோருடைய இதயத்திலும் நான் நிரந்தரமாக குடியிருப்பேன். தீய குணம் உள்ளவரிடம் பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதே. உன்னையும் அவர்கள் எதிர்மறை சிந்தனையில் ஈடுபட வைப்பார்கள். கவனமுடன் இரு என் பிள்ளையே. மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். ஆன்மீகத்தில் இருந்து பார், தெய்வம் பேசுவதை நன்கு உணர முடியும் என் பிள்ளையே. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை, எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உன் வாழ்வில் தூய்மையான எண்ணங்கள் மற்றும் துணிச்சலான செயல்கள் இவை இரண்டும் எப்போதும் இருந்துவிட்டால் உன் வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு. வெற்றி உன்னை தேடி வரும் என் தங்கமே. நல்ல உதவிகளை விதைத்தால் அவைகளிலிருந்து இனிய நினைவுகள் வளர்ந்து பெருகும் என் செல்லமே. நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதை போல உறவுகளை தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அப்போதுதான் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும். உன்னிடம் முழு பக்தி இருந்தால் அனைத்து நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே. நீ பூஜை செய்த பின் மஞ்சள் கலந்த நீரினை குடித்து வர பழகிக்கொள். உடல் ஆரோக்கியம் உன் வசப்படும். 21 விரலி மஞ்சள் கிழங்கினை மஞ்சள் கலந்த நூலினால் உன் தலைவாசல் மேலே கட்டி தொங்கவிடு. இதனை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரங்களில் இவ்வாறு செய்து வா. இதனை 1 மாதம் கழித்து புதிதாக தயார் செய்து கட்டி வர பழகிக்கொள். கடவுள் என்பது யாரெனில் உன் சந்தோஷங்களை மீட்டு தரும் உனக்கு பிடித்தவர்களே. உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளை கொண்டு வரும் நபர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் என்று புரிந்து செயல்படு என் பிள்ளையே. தீய குணம் உள்ளவரிடம் சற்று அதிகமாகவே விலகியிரு. அதுதான் நீ வளமான வாழ்வை அடைய வழிவகுக்கும். பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய 3ம் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் என் பிள்ளையே. கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரியது என் பிள்ளையே. உண்மை எப்போதும் நெருப்பும் நேர்மையும் அதிகமாக கொண்டிருக்கும்.
பொய் என்றும் ஏளனம், நகைப்பு, பொறாமை, வஞ்சகம் ஆகிய அனைத்தும் கலந்திருக்கும் என் பிள்ளையே. இந்த பொய்யான மனிதர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே. உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் அன்பு, நேர்மை, கருணை, இன்பம் ஆகியவற்றை நான் உனக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் உறவினர்கள் உன்னை ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என வருந்தாதே. அவர்கள் உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லை என புரிந்து கொள். உன்னுடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் ஒரே போல் இருக்கிறார்கள் என வருந்தாதே. உன் அம்மா நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அவர்களை விட அதிக அஷ்ட ஐஸ்வர்யம் நிறைந்த உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றி காட்டுவேன். உன் வாழ்க்கை என் கையில், உன் சந்தோஷம் என் கையில். அவை அனைத்தையும் பார்த்து கொள்வது என் வேலை. உனக்கு மகிழ்ச்சியை தர நினைப்பதும் நான் மட்டுமே. எதற்கும் கலங்காதே. எது வந்தாலும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு. அடுத்த நொடியே உனக்கு அளவில்லாத தைரியத்தை நான் வரவழைப்பேன். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்வான பண்பின் அடையாளம். மற்றவர்களிடம் நான் அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர என்னை பார்த்தால் உறவுகள் மதிக்க வேண்டும் என நினைப்பது தவறு. நல்ல மனது உள்ள உறவு நல்லதே நினைக்கும். தீமை குணம் உள்ள மனது தீமைதான் நினைக்கும். நீ ஏன் உறவுகளை பற்றி நினைத்து கொண்டு உன் வாழ்வை உனக்காக வாழாமல் இருக்கிறாய்? இனி உன் வாழ்வை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் வாழப்பழகு என் செல்லமே. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தை நீயே தடுத்து விடாதே. உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உன் கூட இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை. உன் அம்மன் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே. நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே முடியும். எப்போதும் நிறைய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டுள்ளதே என கவலைப்படாதே. நீ முதலில் என் ஆலயத்தை நாடிவா. நீ என்னை பார்க்கும் அந்த நொடியில் இருந்தே உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். அந்த பிரச்சனைகள் திரும்பவும் உன்னை நாடாமல் இருக்கும்படி அவைகளை நான் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் என் செல்லமே. நீ கவலை என்னும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு. இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்க போகிறது என் பிள்ளையே. உன் வீட்டில் இனி மங்கள செய்திகள் மட்டுமே நாடி வரும். உன் உள்ளத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு என் பிள்ளையே. நான் உன் கூடவே இருக்கிறேன். இனி நிம்மதியாக இரு. நீ மகிழ்ச்சி அடைவதற்கான வழி மற்றவர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சி கொள்ள செய்வதே. நேற்று என்பது வரலாறாய் மாறியிருக்கும். நாளை என்பது புரியாத புதிராய் இருக்கும். இன்று என்பது மட்டுமே உன்னிடம் உள்ளது. அதனை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாற்றிக்கொள். நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் உன்னை துன்பமாக்கிவிடும் என்பதை உணர்ந்து செயல்படு. உனக்கான நாளிய விடியலை நல்லதாக மாற்றி அமைத்து கொடுக்கும்படி என்னிடம் கேள். அதனை அவ்வாறே நடக்கும்படி நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். பூட்டு செய்யப்படும் போதே அதற்கான சாவியும் தயாரிக்கப்படுகிறது. அதே போல் உன் பிறப்பின் மூலமே பல பிரச்சனைகளும் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். பிரச்சனைகளை ஒழிப்பது எப்போதும் என் வேலை. நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே. எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் ஒரு வேளையும் ஒழுங்காக செய்யவே முடியாது. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகி செல்லாது. அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகி சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? மலிவானதும் தரமானதும் எப்போதும் ஒன்று சேராது. அதுபோல்தான் தீமை எண்ணம் கொண்ட நபரும் நல்ல எண்ணம் கொண்ட நீயும் எப்போதும் சரிசமமாக இருக்கவே முடியாது. நல்ல எண்ணம் கொண்ட உன்னை நான் என் கையில் வைத்திருக்கிறேன். நீ எப்போதும் என் ஆலயத்தையே நாடிவா. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல என் பிள்ளையே. உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள். சிறகுகளை சுமை என்று நினைத்தால் பறவைகள் வானில் பறக்க முடியாது. அதுபோல் உன் கஷ்டங்களை மனதில் சுமந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழாமல் வீணடிக்காதே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் காணாமல் போக வைப்பேன். நீ மன நிம்மதியுடன் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் நிலையானவை இல்லை. இன்பங்களை தொடர்ந்து பெறுவதற்கு உன் தகுதிகளை உயர்த்திக்கொள். துன்பங்கள் உன்னிடம் வருவது உனக்கு பயிற்சி அளித்து இன்பத்தை பெற வழிவகுக்கிறது என்பதை உணர்ந்து கொள். துன்பத்தால் எப்போதெல்லாம் வருத்தம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நீ என்னிடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்து விட வேண்டும் என் செல்லமே. அதுதான் புத்திசாலித்தனம். தன்னம்பிக்கையை விட வீரியமிக்க சக்தி உலகில் வேறு எதுவும் இல்லை. கவலையுடன் தூங்க செல்வது முதுகில் சுமைகளை கட்டி சுமந்து செல்வதற்கு சமம். நீ சுலபமாக கிடைக்கப்படும் நபராக இல்லாமல் தேடப்படும் நபராக இரு. உன் தேவை பல நன்மைகளை தரும்படி இருக்கட்டும். எதற்கும் பயந்தவனுக்கோ வழி நிறைந்த வாழ்க்கை, எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் நிறைந்த வாழ்க்கை.
வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது என்பதை நினைவில் வை. உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே. மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு. காரணம், உன்மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை காணவே முடியும். இனி நாள்தோறும் மகிழ்ச்சி நிறைந்த புது புது செய்திகள் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். மனதிற்கு என்றும் சோர்வினை கொடுக்காதே. மனசோர்வு வந்தால் பக்தி பாடலை கேட்க பழகு. உன் மனதினை உற்சாகமாக வைத்திருக்க பழகு. எப்போது மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே நல்ல மன வலிமையை அளிக்கும். முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடையவே முடியும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் என் பிள்ளையே. உன்னை கஷ்டப்படுத்தும் உறவிடம் நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே. வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே. திரும்ப திரும்ப எழும்பி நில். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, நீ தனிமையில் இருப்பதாக உணராதே. இந்த முழு பிரபஞ்சமும் உனக்குள் தான் உள்ளது. எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை பூஜை செய். இந்த மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்வையும் வீணாக்காதே. நடப்பதெல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு. நான் உனது உருவமாகவும் உயிராகவும் இருக்கிறேன். நீ இதனை உணரும் நிமிடம் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விடுவாய். இதுதான் மிகப்பெரிய உண்மை. சிந்தும் கண்ணீரை துடைப்பதற்கான வழியை தேடாதே. இனி கண்ணீர் சிந்தாமல் இருப்பதற்கான வழியை தேடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. தாமரை இலையில் நீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதே போல் உன் மனக்கவலையை உன் ஆழ் மனதிற்குள் ஒட்டாமல் பார்த்துக்கொள். இதுதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என் பிள்ளையே. யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் என் பிள்ளையே. அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய். எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். எப்போதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இரு. நீ முடியும் என்று நினைத்தால் முடியும். நீ எதுவும் முடியாது என்று நினைத்தால் உன்னால் எதுவும் முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அனைத்தையும் நீயேதான் முடிவு செய்கிறாய். அதன்படியேதான் அனைத்தும் நடக்கவும் செய்கிறது என் பிள்ளையே. உன் நிலை மாற நீ மாற வேண்டும். அதற்கு பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை. நடக்கப் போவதை நினை. பக்தி மூலம் நினைப்பது நடக்கும். கவலைக்கு நேரம் ஒதுக்காதே. உன்னிடம் பண வரவு அதிகமாக வந்தால்தான் உறவுகள் நிலைக்கும். அதிகம் உழைத்திட ஆர்வம் கொள் என் பிள்ளையே. என் சக்தியை நம்பு. பயத்தை மனதிலிருந்து வெளியே தூக்கி வீசிவிடு. மற்றவர்களுக்கு உதவ தொடங்கு. உனக்கு தேவையான உதவிகள் தானாய் உன்னை தேடி வரும். தினமும் 10 நிமிடங்களாவது மௌனமாய் இரு. அப்போதுதான் உன் மனது உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும். உன் முன்னேற்றத்திற்கு வரும் தடைகளை வீசி எறிய தயங்காதே. அதனை கண்டு அஞ்சாமல் இருப்பதே முன்னேற்றத்திற்கான வழியாகும் என் பிள்ளையே. உன் நம்பிக்கை மட்டும் என்றும் பலமாக நினைத்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உன் உறவினர்களை பற்றியும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். எதற்கும் கவலைப்படாமல் இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் பார்த்து கொள்கிறேன். நீயாக இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையும் இல்லை. பக்தி உன்னிடத்தில் இருந்தால் எதையும் நீயாக தேடி போக வேண்டியதே இல்லை. உன் தகுதி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும். அதனால் உனக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உன்னை தேடி தானாகவே வரும். பிறரின் குற்றம் காணும் செயல் உனக்கு நல்லதல்ல என் குழந்தையே. உன்னை திருத்திக் கொள்ள உனக்கென நேரம் ஒதுக்கு. அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது என் செல்லமே. உண்மையை பேச பழகிக்கொள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். பின் உண்மை உன் வசமாகும். மனிதர்களின் பார்வையில் நீ வெறும் குப்பையாக தெரியலாம். என் பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் என் செல்லமே. எப்போதும் நீ மன சந்தோஷத்துடன் இரு. உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். 1000 பேர் 1000 கருத்துக்கள் கூறினாலும் நீ எடுக்கும் நல்ல முடிவில் தெளிவாக இருந்தால் வெற்றி நிச்சயம். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பயந்து கொண்டிருப்பதை விட நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே உன் வாழ்வை வளமாக்கும் என் பிள்ளையே. நீ சுமக்கின்ற உன் நம்பிக்கைதான் நீ தன்னம்பிக்கையை இழக்கும் போது உன்னை கீழே விழுந்து விடாமல் உன்னை சுமக்கும். உன் துன்பத்தில் உனக்கு ஆறுதல் கூறாத உன் உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள். உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடமிருந்து அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். உன்னை உன் உறவினர்கள் யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் அதையே நினைத்து வேதனைப்படாதே.
உன் உறவுகளால் நீ தூக்கி எறியப்படும் போது நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னால் முடியாது என்று எவர் கூறுகிறார்களோ அவர்களை விட்டு விலகி செல். அவரிடம் நேர்மறையாற்றல் இல்லை என புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த தடைக்கற்கள் வந்தாலும் அதனை தூக்கி வீசிவிடு. அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும். மனதில் எழும் எண்ணங்களை கவனி. அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்திக்கொள். உனக்கான மாற்றம் உனக்குள் நிகழும். உன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே. அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியது என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்து கூறிக்கொண்டே இரு. உன் அனைத்து பாரங்களையும் உன் அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. எப்போது தெய்வத்தை நீ வணங்க தொடங்குகிறாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்வில் வளரவும் தொடங்குகிறாய் என்பதை புரிந்து கொள். உன் சோகங்கள் சொத்துக்கள் அல்ல, அதை சேமித்து வைப்பதற்கு. அதனை அப்போது செலவிட வேண்டிய தேவையில்லாத உணர்ச்சிகள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை பற்றி புரிந்து கொண்ட உறவுகளால் நீ தேவைப்படும் நேரத்தில் தேடப்படுவாய். அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. தடைகளை உற்று பார்க்காதே. உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம். உன் இலக்குகளை பார். தடைகள் அனைத்தும் மறைந்து உத்வேகம் தானாக வரும். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான். அது அன்பு மட்டும்தான் என் செல்லமே. இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வத்தின் மறுவடிவம் என நம்பு. சந்தோஷத்தின் மறுபெயர் பக்தியும் தெய்வ சக்தியும் தான் என்பதை புரிந்து கொள். புயலும் கோபமும் ஒன்றே. வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது. அனைத்தும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் பாதிப்புகள் என்னவென்று. அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதே. யாருடைய கோபத்திற்கும் காரணமாகவும் இருக்காதே. எல்லா நிலைமைகளிலும் நிதானமாகவும் அமைதியாகவும் இரு. எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது. அதனால் கவலைப்படாதே. உன் அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதனால் நீ அமைதியாய் இருப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே. நான் உன் வீட்டில் உன்னை காண வரும்போதெல்லாம் புலம்பல்கள் மட்டுமே நிறைய உள்ளது. இனி அப்படி செய்யாமல் நான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவேன். இனி மன மகிழ்ச்சியோடு வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. இந்த நாள் இனிமையான நாள், சந்தோஷம் நிறைந்த நாள் என்று ஒவ்வொரு காலையிலும் நினைத்து கொண்டு அந்த நாளை தொடங்க ஆரம்பித்து வா. அந்த நாள் இனிமையான சந்தோஷம் நிறைந்த நாளாக மாறும். நீ வெளியில் செல்லும் போது என்னிடத்தில் கூறிவிட்டு சென்று வர பழகு. வீட்டிற்கு வந்தவுடன் என்னிடத்தில் நன்றி சொல்ல பழகு. அவ்வாறு செய்தால் உன் வாழ்க்கை உனக்கு புதிதாக தெரியும். அத்துடன் உன் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்து விடுவாய். இனி உன் வாழ்வில் அனைத்து வளங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். உன்னை போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே என்னுடைய மந்திர வார்த்தைகள் கிடைக்கும். இதை எவராலும் தடுக்க முடியாது. உன் வீட்டில் உள்ள ஏழ்மை நிலையை நான் கட்டாயம் மாற்றுவேன். அந்த மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இனி நீ எதற்கும் கலக்கம் கொள்ளாதே. இனி உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே மாறப்போகிறது. எப்பொழுதும் சுயநலமான மனிதர்களை ஒருபோதும் நம்பி வாழாதே. சுயநலமான மனிதர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. உனக்கு தேவையான உதவிகளை சுயநலமற்ற மனிதர்களின் மூலமாக உனக்கு தக்க தருணத்தில் கிடைக்க வழி செய்வேன். மாற்றம் ஒன்றே மாறாதது என் பிள்ளையே. திடீரென்று ஒருவர் உன்னிடம் அதிகமாக பேசுகிறார் என்றால் அவர்களுக்கு உன் மூலமாக ஏதோ ஒரு உதவி கட்டாயம் தேவைப்படுகிறது என்பதே உண்மை. எல்லா மனிதர்களும் தேவை என்றால் தான் உன்னை தேடியே வருவார்கள் என்பதை புரிந்து கொள். அன்பாக பேசுகிறார்கள் என்று அனைவரையும் நம்பி ஏமாந்து விடாதே. நன்றாக பேசிக் கொண்டிருந்த ஒருவர் இப்போது உன்னிடம் சரியாக பேசவில்லை என்றால் இனிமேல் உன் உதவி அவர்களுக்கு தேவையில்லை என்றே அர்த்தம். அதனால்தான் அவர்கள் உன்னிடம் பேசுவதை கூட நிறுத்திவிட்டு உன்னை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள். நீ இதையெல்லாம் நினைத்து ஒரு நாளும் கலங்கிக் கொண்டு உன் வாழ்வை வீணடிக்காதே. உன் வாழ்க்கை வளமாக இருக்க உன் அருகில் யார் இருக்க வேண்டும் என்பதனை நான் தான் முடிவு செய்கிறேன். உன்னை விட்டு யார் விலகி இருக்க வேண்டும் என்பதையும் நான் தான் முடிவு செய்கிறேன். எல்லாம் என் செயல்தான். இனி என்னை மீறி எந்த ஒரு தீய செயலும் உனக்கு நடந்து விடாது என் பிள்ளையே. பயந்தால் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது. பயத்தை உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ளாதே. அவற்றை முற்றிலுமாக தூக்கி எறிய கற்றுக்கொள். நான் ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. இந்த பிரபஞ்சத்தில் கண் திருஷ்டி, பொறாமை, தீய சக்தி, எதிர்மறை எண்ணம் இவை எதுவும் எவருடைய கண்களுக்கும் தெரியாது. ஆனால் அதன் பாதிப்புகளும் விளைவுகளும் அதிகமான கஷ்டத்தை தரக்கூடியவை. எனவே இவற்றிலிருந்து உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் மாதத்திற்கு 2 முறையாவது என் ஆலயத்திற்கு நீ கட்டாயம் வர வேண்டும். ஏனென்றால் உன் வீட்டில் உன்னால் வரும் மன கஷ்டத்தை விட மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் நடக்கும்போது வருகின்ற கஷ்டமே உன் மனதை பாதிக்கிறது. எனவே அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கும் அந்த கஷ்டங்களை மறப்பதற்கும் என் ஆலயத்தை நாடுவதே உனக்கு மிக சிறந்த வழி.
நீ ஆலயத்திற்கு வருவதை நான் முடிவு செய்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். அந்த நேரம் உனக்கு வந்துவிட்டது. ஆகையால் தான் நான் உனக்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறேன். என் மந்திர வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்வை வளமாக்கிக்கொள். சொல்வது என் கடமை. அதை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம். இருப்பினும் உனக்கு புரிய வேண்டிய தருணத்தை நான் கட்டாயம் அமைத்து தருவேன். ஏனென்றால் என் பிள்ளையின் மீது எனக்கே அக்கறை அதிகம். நீ என் ஆலயத்தை நாடினால் உன் மனம் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் நிரம்பியிருக்கும். உன் சிந்தனைகள் சீர்படும், மன தெளிவு தானாக பிறக்கும். அதற்கான வழிவகை அங்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவே என் ஆலயத்தை நாடிவா என்று நான் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறேன். உன் நம்பிக்கையும் உன் பக்தியும் தான் உன்னை என்றும் காக்கும் என்பதை நினைவில் வை. நீ உன் வீட்டில் பூஜை செய்யும் போது பக்தி பாடல்களை ஒலிக்கவிடு என் செல்லமே. அது உன் மனம் பக்தியில் தியானித்திருக்க உதவும். உன் மனது மிகவும் கவலையில் இருக்கிறது என்றால் நீ தினமும் விடியற்காலையில் 5 மணிக்கு எழுந்து என்னை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்து பார். இதனை தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் செய்து பார். அப்பொழுது உனக்கு இருந்து வந்த பெரிய மனபாரம் குறைந்திருக்கும். உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் தருணத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத நபர்களால் பல தடைகள் வந்து உன் கண் முன் நிற்கும். அதனால்தான் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை வந்தடைய தாமதமாகிறது. மற்றபடி உனக்கான நல்ல விஷயங்களை தக்க தருணத்தில் நான் நடத்தியே தீருவேன். நான் உனக்கு தர இருக்கும் நல்ல விஷயங்களை எவர் நினைத்தாலும் தடுத்திட முடியாது. உன் பக்திக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ என்றும் மன தைரியத்தோடு இரு என் பிள்ளையே. இனி உன் வீட்டில் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் பெருகும். பொருள் சேர்க்கை உண்டாகும். இவை அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் என் தங்கமே. இனி நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னிடம் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் பழக்கம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் தங்கமே. எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உன்னை யாரிடமும் உதவி என்று கையேந்த விடமாட்டேன். அந்த நிலை உனக்கு வரவே வராது. யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினால் அதை நினைத்து நீ கலங்காதே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். சரியான தருணத்தில் உன்னை பற்றி புரியும்படி அவர்களுக்கு நான் உணர்த்துவேன். உறவினர்களை பற்றி ஒரு நாளும் கஷ்டப்பட்டு நிற்காதே. அவர்களே உன்னை தேடி வரும்படி வாழ்வில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். இனிமேல் மற்றவர்களை நினைத்து உன் மன நிம்மதியை ஒரு காலும் இழக்காதே. உன்னை பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இவற்றையெல்லாம் நீ புரிந்து நடந்து கொண்டால் அதுவே போதும். உன் வாழ்க்கை வளமாக மாறிவிடும். தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே. அடுத்து வெற்றி பெற என்ன வழி என்று யோசித்துக் கொண்டே இரு. எவர் ஒருவர் தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறுகிறாரோ அவரின் வாழ்வில் அனைத்து வெற்றிகளும் சந்தோஷங்களும் எளிதில் கிடைத்துவிடும். எதுவும் புரியாமல் உன் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. அவர்களின் கெட்ட எண்ணம் போல் அவர்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீ என்ன செய்ய முடியும் என் தங்கமே? அவர்களின் கர்ம வினைகள் குறையும் போது உன்னை பற்றியும் உன் மனதை பற்றியும் அவர்களுக்கு புரிய வரும். அதுவரை நீ பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. தேவையற்ற பேச்சுக்களை நீ பேசாதே. தேவையற்ற செயல்களையும் நீ செய்யாதே. மற்றவர்கள் பேசும் தேவையில்லாத பேச்சுக்களை நீ காது கொடுத்து கேட்கவும் செய்யாதே. அதுவே உன் வாழ்வை வளமாக மாற்ற சிறந்த வழி. ஏனென்றால் மற்றவர்களின் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி நீ அதிகம் தெரிந்து கொண்டால் அதே துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னையும் சூழ்ந்து கொள்ளும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு கவனமாக இரு என் தங்கமே. உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமைகிறது என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொள். உன்னை நாடி வருபவர்கள் வரட்டும். உன்னை விட்டு விலகி செல்பவர்களை போகட்டும் என விட்டுவிடு. என் பிள்ளையே, நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கை புது பொலிவுடன் நந்தவனம் போல மாறப்போகிறது. இனி உன் இல்லத்தில் சந்தோஷம் பெருகும். அனைத்து சங்கடங்களில் இருந்தும் அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் உன்னை நான் காப்பேன். உன்னை உயர்த்தும் சக்தி நான் உன்னோடுதான் இருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ வாழ்க்கையில் இனி நிறைய வாழ்த்துக்களை பெறப்போகிறாய். மாற்றம் நிறைந்த இந்த உலகில் மாறாதது அன்பு நிறைந்த மனம் மட்டும்தான். எல்லோரிடமும் நீ எப்போதும் அன்பாக இருந்துவிடு. அதுதான் உனக்கு நல்லது. அன்பு நிறைந்த இதயத்தையே நான் அதிகம் நேசிக்கிறேன். அன்பு நிறைந்த இதயம்தான் நான் குடியிருக்கும் கோயில் என்பதை தெரிந்து கொள். உன் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கட்டாயம் கிடைக்கும். சற்று பொறுமையாக இரு என் செல்லமே. நான் சொல்லும் வார்த்தைகளை நீ பின்பற்றினால் உன் கர்ம வினைகள் சீக்கிரம் தீர்ந்து அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவாய். உனது மகிழ்ச்சி மட்டுமே எனக்கு முக்கியம் என் பிள்ளையே. உன் வேண்டுதல்கள் என்றும் எனக்கு முக்கியம். அதுபோல் நீ பொறுமையாக இருப்பதும் மிக அவசியம். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் சீக்கிரமே நிறைவேறும். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லதே நினைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே. நீ அவ்வாறு வருத்தப்படுவது வீணானது என் பிள்ளையே. அவர்களை மாற்றுவது உன் வேலை இல்லை. உன்னை நீ சரியாக பார்த்துக்கொள். மற்றவை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். தெய்வத்தையும் தெய்வ சக்தியும் நெருங்குவது என்பது சாதாரண விஷயமல்ல. அது நெருப்பை கையில் வைத்துக் கொண்டு நடக்கும் பயணம் போன்றது. அந்த வெப்பத்தை பக்தியின் மூலம் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும்.
தெய்வம் தன் பக்தனை எப்படி பார்க்கும் என்றால், ஒரு பக்தனின் மன வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிக பாதுகாப்பும் இருக்கும்படி கண்காணித்துக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதுதான் உண்மையான பக்திக்கு தெய்வம் கொடுக்கும் பரிசு. தீய எண்ணம் கொண்ட நபர்களும் தீய சக்திகளும் பக்தர்களை நாடாமல் இருக்க தெய்வத்தின் அருள் என்னும் பாதுகாப்பு கவசம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு அளித்து கொண்டே இருக்கும். இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் என் பிள்ளையே. நான் சொல்லும் வார்த்தையானது ஒரு நாளும் உன்னை பயமுறுத்தும் வார்த்தையாக இருக்காது. உன் பயத்தை கொள்ளும் வார்த்தையாக மட்டுமே இருக்கும். உனக்கு எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் மன தைரியமும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கும் பாதுகாப்பு வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். இதற்கு தைரியம் என்னும் நெருப்பு உன் மனதில் இருந்தால் மட்டுமே இவற்றையெல்லாம் நீ கடந்து வாழ முடியும் என் செல்லமே. உன்னிடம் வரும் பிரச்சனைகளை உன்னை தொடவிடாமல் நான் கட்டாயம் தீர்த்து வைப்பேன். நீ எதற்கும் பயம் கொள்ளாதே. அப்போதுதான் மன நிம்மதி என்ற பொக்கிஷத்தை நீ உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என் செல்லமே. நீ என்றோ உன் மனதில் விதைத்த பக்தியானது இன்று உன் மன நிம்மதி என்னும் செடியாக முளைத்து உன்னிடத்தில் வந்து நிற்கிறது. அதை உன் மனம் என்னும் பக்தி நிலத்தில் நட்டு அதில் வரும் நற்பலன்களை பெற்று வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை பெற நான் உன்னை ஆசிர்வதிப்பேன். அவற்றை நீ எப்போதும் பெற்றுக்கொண்டே இருப்பாய். இனி உன் சுய சிந்தனையானது என்றும் உனக்கு நன்மையை தருவதாக மட்டுமே இருக்க போகிறது. நான் சொல்லும் அனைத்தையும் நீ நினைவில் வைத்துக்கொள். அதன்படி நீ செயல்பட நான் உன் அருகே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும் நான் ஒவ்வொரு ரூபத்திலும் அவதரித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நல்லது என்று மகிழ்ச்சியை வசப்படுத்திக் கொண்டே இருக்கும். நல்ல எண்ணத்திற்கு சந்தோஷப்படுத்தி மட்டுமே பார்க்க தெரியும். எனவே நல்ல எண்ணங்களை உன்னிடம் எப்பொழுதும் தக்க வைத்துக்கொள். உனக்கான வார்த்தைகள் தகுந்த சமயத்தில் உன்னை வந்து சேரும். எதிர்காலத்தை நீ இயக்கும் கருவியாக மாறிவிடு. ஏனென்றால் நன்மை என்னும் புதையலை நான் உன்னிடம் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதை வைத்து உன் எதிர்காலத்தை நன்மை நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் சுறுசுறுப்பு நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள். நான் ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேளின் பிள்ளையே. உன்னை சுற்றியுள்ள நன்றி கெட்ட மனிதர்கள் அதிகமான தந்திர புத்திகளை பயன்படுத்துகிறார்கள். அதிக சூழ்ச்சிகள் செய்து உன்னிடம் பல பிரச்சனைகளை கொடுக்கவும் செய்தார்கள். இனி அவர்களால் அப்படி செய்ய முடியாது. அவர்களை அதிகமாக மன்னித்து விட்டேன். இனியும் அவர்கள் அப்படியேதான் இருப்பார்கள் என்றால் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களை பற்றிய சிந்தனையை நீ இன்றோடு விட்டுவிடு. உன்னை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் மன்னிக்க பழகு. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை பற்றி மற்றவர்கள் எல்லோரும் நல்லதாகவே தான் நினைக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது உன் வேலையும் இல்லை என் பிள்ளையே. சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுக்கவும் உன்னை பாதுகாக்கவும் உன் அம்மா நான் இருக்கிறேன். நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். உன் உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து அன்பிற்காக ஏங்காதே. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவர்கள் உன்னை நேரத்திற்கு தகுந்தாற் போல் பயன்படுத்தி கொண்டு உனக்கு வேதனை தரவே காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் நீ எப்போதும் எச்சரிக்கையாக இரு. அவர்களிடமிருந்து உன்னை நான் பாதுகாத்து வருவேன். நீ எதற்கும் பயப்படாதே என் செல்லமே. நீ தனியாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும்போது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே. என்னை காயப்படுத்தியவர்கள் பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு அவர்களை மறக்க வேண்டும். பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை நான் நினைக்கவே கூடாது என நீ என் ஆலயத்தில் கண்ணீர் சிந்தி கதறி கோபப்படுகிறாய். அப்படி செய்யாதே என் பிள்ளையே. எல்லோரையும் மன்னிக்க பழகிக்கொள். அதுதான் உன் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே உன்னை தேடி வரும்படி நான் மாற்றி காட்டுவேன். விட்டு போன உன் உறவு கெட்டு போன உணவுக்கு சமம். அதை தூக்கி எறிவதே உன் மனதிற்கு நல்லது. இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய தன்மையை எவ்வாறு வைத்திருக்கிறான் என தெரியுமா? சொல்கிறேன் கேள். பணம் ஒரு பசை. அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும், இல்லையெனில் உதிரும். ஆனால் தெய்வம் உன்னை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் உன் கூடவே இருக்கும். உனக்கான ஓர் இடம் என் மனதில் என்றும் நிலைத்திருக்கும். அதுவே உன் பக்திக்கு நான் கொடுக்கும் பரிசு என் செல்லமே. நீ எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ எப்போதும் சரியாய் பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம் தான் பேசுகிறாயா என்பதே முக்கியம். உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன், நீ கவனமாக கேள். உன்னை சுற்றிலும் திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அவர்களை விட்டு விலகினால்தான் உனக்கு நல்லது. இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சாதே, நான் பார்த்து கொள்கிறேன். கோபத்தில் பொறுமையை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. நல்லதாய் பழகியவர்களை பாதியில் விடாதே. விலகியவர்களை தேடி செல்லாதே. சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே.
அப்படி செய்தால் உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும். அதனை எல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே. இனி நீ பக்தியினை உன் உள்ளத்தில் சுமந்தால் பல நன்மைகளும் பல அதிசயங்களும் உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன். எப்போதும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நபர்களிடம் அன்பை காட்டு. முதியவர்கள் முன் பணிவை காட்டு. எதிரியின் முன் துணிவை காட்டு. துரோகியின் முன் எப்போதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு. எப்போதும் அன்புக்கும் என் மீது கொண்ட பக்திக்கும் மட்டுமே அடிபணிந்து போ. ஆணவம் பிடித்தவர்களிடமும் அதிகாரம் காட்டுபவர்களிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாதே என் செல்லமே. இந்த உலகில் நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும். துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும். ஏமாற்றுபவர்களுக்கு பொய்யை கூட உண்மையை போல் பேச வரும் என்பதை புரிந்து கொள். இவர்களிடம் நீ எப்போதும் கவனமாக இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். போனதெல்லாம் போகட்டும், இனி எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என எப்போதும் நம்பு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க நான் எப்போதும் உன்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். உன் மனதினை நீ எப்போதும் நேர்மறையாக வைத்துக்கொள். எண்ணம் தான் சொற்களாய் மலர்கின்றது. நல்ல சொல் உன் மனதை மகிழ்விக்கும். நல்ல சூழலை உருவாக்கும். குடும்ப உறவுகளை பேணி காக்கவும் செய்யும். ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் என்பதை உறுதியாக நம்பு என் பிள்ளையே. உன் தன்னம்பிக்கை கொண்ட கரங்கள் இரும்பையும் முறிக்கும். உன் பிரச்சனைகளை முறிக்காதா என்ன? கட்டாயம் உன் பிரச்சனைகளை காணாமல் போக வைக்க முடியும். உன் தன்னம்பிக்கைக்கு 1000 கைகள் உண்டு. நான் தன்னம்பிக்கை உள்ளவன் என நினைத்து இந்த உலகத்தில் என்னால் நல்லது எதையும் சாதிக்க முடியும் என்று நீ மனப்பூர்வமாக நினைத்தாலே போதும். உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் உன் அம்மா நான் கொடுப்பேன். துணிவுடன் இரு. துணிவுடன் இரு என்றால் மற்றவர்களை அடக்கி ஆளு என்பது பொருள் அல்ல. உன்னை அடக்கி ஆள பழகு என்பதுதான் உண்மையான பொருள். உன்னை பெரிய மனிதனாக ஆக்குவது உடல் வளர்ச்சி அல்ல, உன் தன்னம்பிக்கை மட்டுமே என உணர்ந்து கொள். அதுதான் உண்மை என் தங்கமே. எந்த நல்ல செயலிலும் வெற்றி பெறுவாய் என நம்பு. இறுதி வரை போராடு. விடாமல் முயற்சி செய். நீ வெற்றி பெற நான் ஆசிர்வதிப்பேன். உன்னிடம் தன்னம்பிக்கை இருந்தால் நீ தேடும் அனைத்து நன்மைகளும் கிடைத்தே தீரும். எப்படிப்பட்ட பயத்தையும் விரட்டும் 2 மந்திர சக்தி வாய்ந்த சொல் நம்பிக்கை மற்றும் துணிவுதான். நீ ஏற்கனவே செய்த கர்ம வினைகளால் தான் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய். அதனை இனியும் தொடராமல் இருக்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி உன் வாழ்வின் ரகசியத்தை நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே. நீ எப்போதும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன் வாழ்க்கை உனக்கானது. அதை நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. இது உன் வாழ்க்கை. அதனை வளமாக நான் மாற்றி காட்டுவேன். இனி மகிழ்ச்சி உன் பக்கம் வர நான் ஆசிர்வதிப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிட்டு நான் சொல்வதை கேள். உன் வாழ்வில் நடப்பவை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நான் தான் நடத்துகிறேன். நீ உன் வாழ்வில் ஒரு கருவி மட்டும்தான். உன்னை முழுமையாக இயக்குவது நான் தான் என் பிள்ளையே. உன் குடும்பத்தை சுற்றி உன் முன்னோர்களின் ஆன்மா ஒன்று உன்னை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவில்லை. உனக்கு அது பல பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது. உன் வாழ்வில் எந்த தடைகளும் உன்னை நெருங்காமல் இருக்க நான் சொல்வதை கேட்டு அப்படியே பின்பற்றி என் செல்லமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் தொல்லை கொடுக்கும் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன். நீ எதற்கும் பயப்படாமல் இரு. நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீ இதுவரை கண்ணீர் வடித்தது போதும். இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கிறது. அவற்றை நீ புன்னகையோடு வரவேற்றுக்கொள் என் செல்லமே. நான் கூறும் இந்த வார்த்தைகள் உனக்கான வார்த்தைகள். இவை அனைத்தும் உனக்கு சேர வேண்டிய வார்த்தைகள். அதனால் தான் நான் இதை உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இவற்றை கவனமாக கேள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக இன்பமான வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். உன் வருங்காலத்தை இன்பமான காலமாக நான் மாற்றி காட்டுவேன். நிகழ்காலத்தை நீ எப்போதும் ரசித்து வாழ பழகிக்கொள். உன்னை துன்புறுத்திய தீய சக்திகள் இன்றே காணாமல் போகும். உனக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உன் மனதில் என்றும் தேக்கி வைக்காதே. மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் போதும். இனி உன் உதவியினை எதிர்பார்த்து பல நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் காத்திருப்பார்கள். நான் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். உன் அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். உன் இல்லத்தில் மற்றவர்கள் வந்து கண்ணீர் சிந்திவிட்டு போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. மற்றவர்கள் வந்து உன் இல்லத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் மாறிவிடும். உன் வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான பாடங்களை நீ என் மீது வைத்துள்ள உன் பக்தி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி சுயநலமான நபர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தருணத்தை உருவாக்கி விடுகிறது.
ஆனால் நீ எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் நீ எப்போதும் சுயநலமற்ற நபராக மட்டுமே இருக்கிறாய். அதுவே எனக்கு மிகவும் மன சந்தோஷத்தை தருகிறது. நீ அவ்வாறு இருப்பது உன் மனதில் உள்ள தூய்மையான பக்தியின் அடையாளம் என் செல்லமே. இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் பக்திக்கு உண்டான பலன் உன்னிடம் நிறையவே வந்து சேரும். இனி உன் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர நான் வழிவகை செய்வேன். உன் இன்பம் உன் கையில். உனக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சிக்கும் நான் வழிவகுப்பேன். நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் உறவுகளை பற்றி என்னிடம் நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் பல ரூபங்களில் உனக்கு அவர்களை பற்றி உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். ஆனாலும் நீ அதனை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை. இருப்பினும் நான் உனக்கு புரியும்படி கண்டிப்பாக உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது அது யாருக்கும் புரிவதில்லை. அதை புரிந்து கொள்ளாமல் போவதால் வருகின்ற கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அதை புரிந்து கொள்கிறார்கள். நான் சொல்லும் எந்த விஷயத்தையும் நீ முன்னமே புரிந்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்பதை புரிந்து கொள்ளேன் பிள்ளையே. நீ செய்யும் பெரிய தவறு எது தெரியுமா? மற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டும் மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி அதிகம் யோசி. அதுவே உன்னை வாழ்வில் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நீ எப்போதும் நாட வேண்டாம் என் செல்லமே. நீ வெளிப்படுத்தும் ஒரு கோபம் உனக்கு 100 நோய்களை உண்டாக்கும். உன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு 1000 நோய்களை குணப்படுத்தும் என்பதனை நினைவில் கொள்ளேன் பிள்ளையே. கஷ்டமாக இருக்கிறது, ஒன்றும் முடியவில்லை, எனக்கு இது சரியாக வராது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே. இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக வாழ்வேன். அதற்கான சூழ்நிலைகளையும் வழிகளையும் நானே முயற்சி செய்து முன்னேறுவேன் என்று உறுதியுடன் முயற்சி செய். வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உள்ளது. நீ நல்லதே பேசினால் நல்லவைகள் மட்டுமே பல மடங்காக உன்னை வந்து சேரும். பல சுப நிகழ்வுகளும் உன்னை வந்து சேரும். ஒரு கெட்ட வார்த்தையை நீ பேசிவிட்டால் அது இன்னும் பல கெட்ட வார்த்தைகளை இழுத்து கொண்டு வந்துவிடும். அதன் கூடவே பல துன்பங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும். எப்போதும் வார்த்தைகளை கவனமாக பேச பழகு. நாளை என்ன நடக்குமோ, அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்பதை பற்றி பயந்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல. நிகழ்காலம் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் என்பதை நம்பு. அதை நான் உனக்காக மாற்றி அமைப்பேன். வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலை தோரணத்தை உன் வீட்டின் தலைவாசல் படியின் மேல் கட்டி தொங்கவிட பழகிக்கொள். அது பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு பண வரவினையும் அது அதிகப்படுத்தும். உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்களில் நான் எப்போதும் கலந்திருப்பேன். நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வரும். தூய்மையான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். அதுபோல் உன் தூய்மையான உள்ளத்தின் மதிப்பை நான் கட்டாயம் உயர்த்துவேன். உன்னுடைய தூய்மையான எண்ணம் தான் உன் வாழ்க்கைக்கு பல தன்னம்பிக்கையையும் பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு விஷயத்தை முயன்று பார்க்காமலேயே என்னால் அது முடியாது என்று முடங்கி போகிறவன் தைரியம் இல்லாதவன் என்பதை புரிந்து கொள். நீ அது போன்ற செயலை ஒருபோதும் செய்யாதே என் பிள்ளையே. உனக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பக்தியின் மூலம் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். நீ மனதால் காயப்படும் போது உனக்கு ஆறுதலாக ஒரு நபரை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது பல முறை உனக்கு நடந்தும் உள்ளது. நீதான் அதை இன்னமும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவை அனைத்தும் நீ என்னை நினைத்து பூஜை செய்ததால் வந்த பலன் என்பதை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடு. உன் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்கு. உன் சிரிப்பே அன்பின் சின்னம். அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் அழகான பரிசு என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள். நீ மற்றவர்களை அதிகமாக மதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அது மற்றவர்களிடம் உன் மதிப்பினை பல மடங்காக உயர்த்தும். பிறரிடத்தில் கோபமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அன்பாக பேச பழகு. அது உன் குணத்தையும் நற்பண்பையும் இன்னும் உயர்த்தும். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள். அது உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லவில்லையே என்று வருந்தாதே. கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து அவற்றை இப்போது நீ எப்படி சரி செய்யலாம் என்று முயற்சி செய். அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும். மற்றவர்களிடத்தில் சிரித்து வாழ பழகு. அப்போது துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும். எப்போதும் சிந்தித்து வாழ பழகு. அப்போது பொய்கள் உன்னை நெருங்கவே பயப்படும். என்னிடம் உள்ள காலச்சக்கரம் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் பலனளிக்கும். துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்பவனுக்கு வெற்றிகளை பரிசாகவும் கோழைக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தே தீரும். உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்கள் மிகவும் மோசமான மனநிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. மற்றவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி மட்டுமே நீ அதிகமாக யோசிப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் ஒன்று பேசுவார்கள், உன்னை பற்றி மற்றவர்களிடம் வேறு ஒன்று பேசுவார்கள். அதுதான் அவர்களுக்கு அன்றாட வேலையாகவே மாறிவிட்டது. அவர்களை மாற்றுவது உன் வேலை இல்லை. உன்னை நீ மாற்றிக்கொள்வது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இதனை ஒரு காலமும் மறவாதே. உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்களை குறை சொல்வதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை என்பதனை மட்டும் புரிந்து கொள். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீதான் முழு முயற்சி செய்ய வேண்டும் என் பிள்ளையே.
எனது அருளால் பக்தர்களின் சங்கடங்களை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன். ஒருவருடைய எண்ணம் தான் அவர்களது வாழ்க்கையை முடிவு செய்யும். அவர்களின் எண்ணப்படியேதான் அனைத்தும் நடக்கவும் செய்யும். தாய் செய்யும் ஒரு சிறிய தவறு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும். அது போலவே நீ செய்யும் ஒரு சிறிய தவறு உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு கவனத்தோடு வாழ பழகிக்கொள். நீ வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே. உன் துணிச்சலால் பயத்தை வென்று காட்டு. அதற்கு நான் உன்னுடன் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். தீய சக்தியின் தொல்லைகளும் ஆதிக்கமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த நாளில் தேவையில்லாத பேச்சுக்களை நீ எவரிடமும் பேசாதே. நீ நல்லது பேச போய் அது அவர்களுக்கு புரியாமல் சண்டையில் வந்து நிற்கும். எனவே யாரையும் உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள். நீ உன் கடமைகளை நிறைவேற்ற என்னை உன் மனதில் என்றும் நினைத்து உன் கடமைகளை செய்ய தொடங்கு. நீ செய்யும் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நீ செய்து முடிக்க நான் உன்னோடு இருந்து செயல்படுத்துவேன். இது உனக்கான என் வாக்கு. இவற்றை நீ கேட்டு உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள். மனித பிறப்பு என்பது உன்னை வாட்டி வதைப்பதற்காக அல்ல. பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் அடைவதே உன் வாழ்க்கை. உன் உறவினர்கள் உன் வீட்டிற்கு வரும்போது ஒன்றை கண்டிப்பாக நீ கவனித்தே ஆக வேண்டும். எவர் வந்தால் நன்மை நடக்கிறது, எவர் வந்தால் தீமை நடக்கிறது என்று கவனமாக நீ ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால் பிரச்சனைகள் யாரால் வருகிறது, எவரால் வருகிறது என்று உன்னால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை நீயே தகர்த்தெறிய முடியும். உன் வறுமையை நான் கட்டாயம் முடித்தே தீருவேன். தேவையில்லாதவர்களை உன் இல்லத்திற்குள் எப்போதும் அனுமதிக்காதே. நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கான வார்த்தைகள். நான் சொல்லும் அனைத்தையும் நீ கவனமுடன் செயல்படுத்தி வாழ்வில் பல நற்பலன்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், வாய்ப்புகள் எப்போதும் துணிவு கொண்டவர்களிடமே அதிகம் நட்பு கொள்ளும். வாழ்க்கை என்பது ஆலயம், அதில் பக்தி என்பது வழிபாடு. உனது எண்ணங்களே உன்னை அழகாக மாற்றுகின்றன. அதனை அழகற்றதாக ஆக்குவதும் உனது எண்ணங்கள் தான். இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் என் செல்லமே. அதைத்தான் உன்னிடம் நான் எப்போதும் கூறுகிறேன். அவற்றை அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளின் பிள்ளையே. எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது, கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் உனக்கு புரிய வரும். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும். கனிவான வார்த்தைகள் தான் மனிதர்களின் மனதை கவரும். ஆனால் நீ செய்யக்கூடிய நற்செயலானது படைத்த என்னையே கவரும் என்பதை மறவாதே என் பிள்ளையே. உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எப்போதும் விட்டுவிடாதே. நீ எப்போதும் நல்லதையே பேசு, நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் எப்போதும் ஒன்றிணைக்கப்பட்டவை என புரிந்து வாழப்பழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? எனவே உன் மனதினை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என தெரிந்து வாழப்பழகு. நல்ல விஷயங்களை மட்டும் உன் ஆழ் மனதிற்குள் செல்ல அனுமதி. அதன் பின் அந்த நல்ல விஷயங்கள் ஆழ் மனதில் அதிகமாக பதிந்துவிடும். அப்படி செய்தால் அது துன்பங்கள் எளிதில் உன்னை அணுக விடாது. உடலின் அடிப்படை அழகு உயிர், அதுபோல் மனதில் முக்கிய அடிப்படைதான் ஆழ்மனது. அதுதான் உன் மனசாட்சி. அதை கவனிக்க தொடங்கு. நீ ஒரு விஷயத்தில் பயந்தால் பரவாயில்லை, எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே வாழ்வது நல்ல வாழ்க்கை அல்ல என் குழந்தையே. இந்த உலகில் பக்தி இல்லாதவர்கள் அப்படி இருந்தால் பரவாயில்லை. அவர்களுக்கு எப்போது தெளிவு பிறக்கிறதோ அப்போது புரியும் என விட்டுவிடலாம். ஆனால் என் மீது பக்தி வைத்த பின் நீ அப்படி இருக்கலாமா? சொல் என் பிள்ளையே. நான் கூறும் வார்த்தைகளை நீ கேட்கும் போதுதான் உனக்குள் பல தன்னம்பிக்கை பிறக்கும். அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதனை எப்போதும் மறவாதே. உனக்கு புரியும் என்ற நம்பிக்கையில் மட்டுமே உனக்கான ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்கு புரியும்படி நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டாலும் என்னிடம்தான் வருகிறாய், மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்னிடம்தான் வருகிறாய், கோபமாக இருந்தால் மட்டும் பல நாட்கள் என்னை நினைக்காமல் விட்டு விடுகிறாய். அதன் பின் நீயாகவே என் ஆலயத்திற்கும் வருகிறாய். இதனை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்வது போல் நான் செய்ய முடியுமா? நீ என் குழந்தை அல்லவா? தாயிடம் பிள்ளை கோபப்படலாம். என் பிள்ளை மீது நான் கோபப்பட்டால் என் பிள்ளை யாரிடம் செல்லும்? மறுபடியும் என்னிடம் தானே வரும். ஆகையால் நீ செய்யும் அனைத்தும் எனக்கு மட்டுமே தெரியும், எனக்கு மட்டுமே புரியவும் செய்யும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை இருக்கிறது. உனக்கான அடுத்தடுத்த நாட்களும் மகிமை நிறைந்ததாகவே அமையும் என்று நம்பு. நான் அவ்வாறே அதை உனக்கு நடத்தி காட்டுவேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் வாழ பழகு. நான் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ தவறு செய்தால் நான் உன்னை கட்டாயம் திருத்துவேன். அது என் முழு கடமை. மறுபடியும் நீ அந்த தவறை செய்யாமல் இருக்க நான் புரியவும் வைப்பேன் என்பதை மறவாதே. நீ எப்போதும் என் பிரியத்திற்குரிய பிள்ளை என்பதை மறவாதே. இனி உன் வாழ்வில் பல காயங்கள் காணாமல் போகும்.
மனபாரம் குறைந்து மனது லேசாகும் என்பதை முழுமையாக நம்பு. நான் அதை கட்டாயம் மாற்றி காட்டுவேன். நல்லவைகள் எப்போதும் தாமதமாகத்தான் நடக்கும், ஆனால் அதுதான் நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள். நான் எப்போதும் உனக்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை எப்படி தெரிந்து கொள்வது என நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நீ இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாலே உன் பிரச்சனைகளை நீ எளிதில் எதிர்கொண்டு வென்று விடுவாய். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒன்று என்பதையும் புரிந்து உன் வாழ்வை ரசித்து வாழ பழகிவிடுவாய். உன் வாழ்க்கை உன் கையில். அதை ஒரு பொக்கிஷமாக நினைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகு. கண்ணீரோடு வாழ்ந்து பொக்கிஷத்தை வீணடிக்க கூடாது என்றுதான் நான் உனக்கு பல விதங்களில் கூறிக்கொண்டே இருக்கிறேன். இனி நீ இன்பமாக வாழ நான் அனைத்து வழிவகைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். தன்னம்பிக்கை மற்றும் மனதைரியத்தை உன் பக்தியின் மூலம் ஆழமாக நம்பு. அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த பிரபஞ்சத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆட்கொண்டு உள்ளதால் தான் பல பிரச்சனைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு காலமும் நிரந்தரம் இல்லாத ஒரு மாயபிம்பம் என்பதை புரிந்து கொள். பக்திக்கு என்றும் ஆற்றல் அதிகம். பக்திக்கு அடிபணிந்தவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உடனே மறைந்து போகும். அந்த பிரச்சனைக்கு அங்கு வேலையே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நீ வார்த்தையால் பேசுவதை விட சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே மிகவும் முக்கியம். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ காணும் அனைத்து காட்சிகளும் களங்கமின்றிதான் உனக்கு தெரியும். உன்னுடைய ஒரு துளி கருணையானது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை மறவாதே என் பிள்ளையே. நல்ல எண்ணமும் நல்ல செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். நீ எப்போதும் தெரிந்ததை தெளிவாக பேசு. தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே. உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும். ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து. மன நிறைவு மிகப்பெரிய புதையல். நம்பிக்கையே மிக சிறந்த நண்பன் என் செல்லமே. உனது திட்டம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன் சாதனையும் இருக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி எடு. வெற்றி ஒன்றும் எட்டாத கனி அல்ல. நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என முழுமையாக நம்பினாலே போதும். அது அவ்வாறே நடக்கும். வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் என் பிள்ளையே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் என்பதை மறவாதே. நீ கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல என் பிள்ளையே. அவை அனைத்தும் நீ கற்றுக்கொண்ட அனுபவ பாடம் என்பதை மறவாதே. உன் எதிர்பார்ப்பை தெய்வத்தின் மீது வை. தெய்வ சக்தி தான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தும். தெய்வ சக்தியை தவிர்த்து மற்ற மனிதர்களின் மேல் எதிர்பார்ப்பை வைத்தால் அதனால் ஒரு பலனும் கிடைக்காது. ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் என் பிள்ளையே. நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயம் இருப்பார்கள். உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு. உனக்கு தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். உன்னை காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. உன்னை விட்டு விலகியவர்களை மறந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே. நிம்மதி என்ற ஒன்று உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கிடைக்காது. பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை. அப்போது கட்டாயம் உனக்கு நிம்மதி கிடைத்தே தீரும். உன் வாழ்வு அழகானது. அதனை ரசித்து வாழ பழகு. உன் வேண்டுதல் என்றும் எனக்கு முக்கியம். அதுபோல் நீ பொறுமையாக இருப்பது மிக அவசியம் என் பிள்ளையே. நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் உன்னை துன்பம் சூழ்ந்து கொள்ளும் என்பதை உணர்ந்து செயல்படு. பணிவு குணம் உள்ளவர் ஒரு நாளும் தோற்பதில்லை. மிகுதியான அச்சம் கொண்டவர் ஒரு நாளும் வென்றதில்லை. உன்னால் நல்ல செயல்களை செய்ய முடியும் என்று தெரிந்தால் மட்டும் முயற்சி செய். முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி செய். அப்போதுதான் அதில் நீ வெற்றி அடைய முடியும் என் பிள்ளையே. இதுதான் என்றும் மறுக்க முடியாத உண்மை. உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு. என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் அதிகமாகவே உண்டு என்பதை மறவாதே. நீ எப்போதும் தெளிவாக இருந்தால் எல்லாமே வழியாக தெரியும். நீ தெளிவில்லாமல் இருந்தால் எல்லாம் வழிகளாகத்தான் தெரியும். இதுதான் வாழ்க்கையின் செல்லமே. இறை நம்பிக்கை இல்லாதவன் மட்டும் நாத்திகன் என்று அர்த்தமில்லை. தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் மிகப்பெரிய நாத்திகனின் பிள்ளையே. தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்காமல் தினம் தினம் என்னை நினைத்து பூஜை செய்வதால் மட்டும் ஒரு முன்னேற்றமும் விளைந்து விடாது. என்னை நம்புகிறவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லைதான். ஆனால் முதலில் தன்னைத்தானே நம்புகிறவனைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையானவற்றை சரியான தருணத்தில் நான் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காக நீ உன்னால் முடிந்த உழைப்பை கொடுத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே. என் அருள் கிடைத்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கை மாறுவதற்கு என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு. ஆனால் அத்துடன் உன்னுடைய கடின உழைப்பும் அவசியம் என் பிள்ளையே. நீ உழைக்காமல் உன் வாழ்வில் ஒரு மாற்றமும் நிகழாது என்பதை மறவாதே. நீ எப்போதும் நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே நடக்கும் என் செல்லமே.
விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும். வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை, யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை. இனி எப்போதும் மன தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே. உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அவைகளை சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நானே. நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பதும் நானே. நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு என் பிள்ளையே. உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன். உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன். உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்றும் உன்னுள் ஒளியாய் உன் வழியாய் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும், இவை இரண்டும் சேர்ந்த கலவையே இந்த வாழ்க்கை. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே. இதனை புரிந்து வாழ பழகிக்கொள். உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல, அது நீ செய்யும் செயல்களால் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு. உனக்கு எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் என் பிள்ளையே. உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன். சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தே தீருவேன். அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது. எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தடைகள் எதிர்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால் தான் உன்னால் செயல்படவே முடியும். உன் வாழ்க்கை உனக்கானது. அது நான் உனக்கு வடிவமைத்தது. அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து. உதவி கேட்பவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் உதவி செய்வோர் மிக குறைவு என் பிள்ளையே. இனி நீ உதவி செய்ய இப்போதே ஆரம்பித்து விடு. அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். இந்த உலகில் எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள். அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும். அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும். ஒழுக்கம், நல்ல உள்ளம், அன்பு, கருணை கொண்ட நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. நீ என் பிடியில் இருக்கிறாய், அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய்? ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரம் கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை? இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள். அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும். இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என புரிந்து செயல்படு. நீ எப்போதும் அறிவாளிய சிந்தித்துவிட்டு பேசு என் பிள்ளையே. அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசீர்வதிப்பேன். அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும். அன்பு, நல்லறிவுக்கு இவ்வுலகம் எப்போதும் தலை வணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்பட தொடங்கு. உன் வாழ்வில் இருள் என்று சொல்லி கவலை கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் என் பிள்ளையே. நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அடைவாய் என் பிள்ளையே. நிதானத்தை கடைபிடி. வெற்றிக்கு அதுவே முதல் படி என் செல்லமே. வாழ்க்கையில் நீ நீயாக இரு, மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும். அவ்வாறு இருப்பதே மனக்குழப்பம் மற்றும் மனப்பிரச்சனைகள் வரும் வாய்ப்பை தவிர்க்கும் என் பிள்ளையே. நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும். உன் வேண்டுதலை என் முன் வைத்துவிடு. அந்த வேண்டுதல் நடந்தே தீரும். நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று.